என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே யோகாசனத்தை செய்பவர்களுக்கு எந்த நோய் வராது, வந்தாலும் அதை முழுமையாக நீக்கிக் கொள்ளலாம். அது தவிர ஒரு ஆசிரியர்களாக மாறி தங்கள் வாழ்க்கை தரத்தை முன்னேற முடியும். உலக மக்களெல்லாம் இந்த ஆசனத்தை ஜாதி மத பேதமில்லாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அரேபியாவில் உள்ள முஸ்லீம் கண்ட்ரி, சைனாவில் உள்ள சைனர்கள், இப்படியாக பல்வேறு நாடுகளில் அவர்களுக்கு மொழி தெரியாவிட்டாலும் இதை பார்த்து வருடக்கணக்கில் பார்க்கின்ற காரணத்தினால் அவர்கள் பழகி அதை மற்றவர்களுக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆசிரியர்களாக மாறியிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே அந்த நிலையில் நமது அரங்கிருக்கின்றது தாம்பரத்திலிருந்து எனது பெயரால் நடத்தக்கூடிய ஒரு கிளையிலிருந்து எனது சீடர் ருக்கு அவர்கள் இங்கே முருகவேல் யூகேஜி 5 வயது, கௌஷிக் யூகேஜி 6 வயது, இவர்கள் அர்த்த முக சவானாசனா. என் அருமை சீடர்களே, நீங்கள் இந்த ஆசனத்தை செய்யுங்கள். அர்த்த முக சவானாசனத்தை குழந்தைகளுக்கு ஆசனம் கற்றுத்தரும்போது இதுபோன்ற லகுவான ஆசனங்களை கற்றுத்தர வேண்டும். ஆசனத்தில் நாம் சொல்லிக் கொடுக்கும்போது கடுமையான ஆசனத்தை சொல்லிக் கொடுத்து வலி வந்துவிட்டால் இந்த குழந்தைகளுக்கு ஆசனத்துக்கு வராது. இதுபோன்ற ஆசனங்களை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால் வலி வராது, லகுவாக இருக்கும், பலனும் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் லகுவாக வரக்கூடிய ஆசனங்களை குழந்தைகளுக்கு முதலே கற்றுத்தர வேண்டும். பாருங்கள், இது அர்த்த சிரசாசனத்துடைய முழு பலனும் கிடைக்கும். குழந்தைகளுக்கு முரட்டுத்தனம், இன்னும் ஞாபகம் மறதி, படித்தால் மனதில் நிற்காது, அது தவிர மற்றவர்களோடு அடிக்கடி சண்டை போடக்கூடிய குழந்தைகளுக்கு இல்லை இன்றைக்கி நாம் பார்க்கலாம். அந்த மாதிரி தன்மைகளெல்லாம் இந்த ஆசனங்கள் செய்ய செய்ய மாறிவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஒரு குணசாலியாக அமைதியாக தன் காரியங்களை செய்யக்கூடிய தன்மையாக மாறிவிடுவார்கள். பக்கத்து வீட்டு பிள்ளைகளை அடிப்பது, கிள்ளுவது, கடிப்பது போன்ற நிலைகளெல்லாம் இன்றைக்கி சின்ன சின்ன பள்ளிக்கூடங்களில் பார்க்கலாம் நாம். அவையெல்லாம் அவர்களுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் செய்ய வைத்து அந்த கெட்ட குணங்களையெல்லாம் நீக்குவதற்கு இந்த ஆசனத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மெதுவாக இறக்குங்கள். நன்றாக மூச்சை இழுத்து கொள்ளுங்கள். மீண்டும் செய்யுங்கள். அர்த்த முக சவானாசனா. சிரசாசனத்தினுடைய முழு பலனும் இது கிடைக்கும். முளைக்கு அதிகப்படியான இரத்தம் செல்லும். கண், மூக்கு, வாய், இருதயம், நுரையீரல், இது அத்தனைக்கும் பலன் கிடைக்கக்கூடியது. சின்ன குழந்தைகளுக்கு அடிக்கடி இருமல், காய்ச்சல், வயிற்றுவலி போன்ற நோய்கள் அடிக்கடி வந்து அவர்களை சொல்லைப்படுத்தும். அவைகளெல்லாம் இந்த சின்ன ஆசனத்தின் மூலமாக நீக்கிக் கொள்ளலாம். அதை வராமலே தடுத்து கொள்ளலாம். மெதுவாக இறக்குங்கள். நன்றாக மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். காலை கொஞ்சம் முன்ன கொண்டா. டே சின்ன பையா, இன்னும் கொஞ்சம் காலை முன்ன எழு. இன்னும் இவைகளெல்லாம் லகுவான ஆசனங்கள். குழந்தைகள் சொன்னால் செய்வார்கள். அவளுக்கு மேல் வலி ஏற்படாது. ஆனால்
அற்புதமான பலர்கள் அவர்களை அடைந்துவிடும். அதைத்தான் நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். காலையிலும் மாலையிலும் அவர்களை பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு நாமும் பழகி செய்ய சொன்னால் அவர்களை உடனே செய்து விடுவார்கள். அப்பா செய்கிறார்கள், அம்மா செய்கிறார்கள், ஆகவே நாமும் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்கள் மனதில் வந்துவிடும். மெதுவாக இறக்குங்கள், நன்றாக மூச்சை வாங்கிக் கொள்ளுங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். இந்த அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, நமது குழந்தைகளெல்லாம் வீட்டில் இருக்கும் முரட்டு பிள்ளைகள் பல்வேறுபட்ட சேட்டைகளை பண்ணி கொண்டே இருப்பார்கள். அவர்களெல்லாம் நீக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற ஆசனங்களை அனுதினமும் அவர்களோடு நாம் காலையும் மாலையிலும் பழகி அவர்களுடைய கெட்ட பழக்கங்களிலிருந்து நாம் வெளிக்கொணர வேண்டும். அவருடைய சிறந்த மாணவனாக பெரியவரான பின்பு அவர்கள் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நல்ல மனதை கொண்டவர்களாக ஆக்குவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டு உடவிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். புலியும் மானும் 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 நான் ஒரு முறை கூட குறிப்பிட்டேன். அந்த காலத்திலே ஒற்றுமைக்கு அடையாளமாக புலியும் மானும் ஒரே துறையிலே தண்ணீர் குடித்தது என்பது கூட வேண்டாம். இந்த காலத்தில் மானும் மானுமாவது ஒரே துறையிலே தண்ணீர் குடிக்க வேண்டாமா என்று நான் ஆதங்கப்பட்டு கூறியதுண்டு. ஏனென்றால் யார் ஒடுக்கப்பட்டவர்கள், யார் அடக்கப்பட்டவர்கள் என்ற நிலையிலே இருக்கிறோமோ அவர்கள்தாம் ஒருவருக்கொருவர் இன்றைக்கு மோதிக்கொள்கிறோம். யார் பிற்படுத்தப்பட்டிருக்கிறோமோ, யார் மிகவும் பிற்படுத்தப்பட்டிருக்கிறோமோ, யார் தாழ்த்தப்பட்டு இருக்கிறோமோ அவர்கள்தாம் இன்றைக்கு ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்கிறோம்.